திரும்ப டாஸ்க் 2 செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது லைவ்ல. அதில் வந்துட்டு பாய்ஸ், அதாவது முத்து, அருண், ராணவ், விஷால், தீபக், அதாவது யார், ரயான் ஃபஸ்ட்டு இதில் உள்ள 5 பாயிண்ட்ஸ் இருக்கிற ரயானை தவிர மிச்ச 5 பாய்ஸும் சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரயனும் மற்ற 4 கேர்ள்ஸும் சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து டீமாக விளையாடலான்னு பிளான் பண்ணுறாங்க. டீமாக இருந்து இந்த டீம்லேருந்து அந்த டீம் அடிக்க போகிறாங்க, அந்த டீம்லேருந்து இந்த டீம் அடிக்க போகிறாங்க. அப்போ முத்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம 5 குறைஞ்சி வந்துட்டோம்னா நமக்குள்ளே கூட்டணி வேண்டாம், 5 பேர் இண்டிவிஜுவலாக விளையாடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் கூட்டணி தர்மம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த 5 பேர் இண்டிவிஜுவல் கேம் விளையாடக்கூடாதுங்கிறத அருணும் திரும்ப ரீஎட்ரேட் பண்ணுறாரு. ராணுவ வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை தான் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ரயன் அந்த கேர்ள்ஸ் டீம் எல்லாத்தையுமே அடித்து வெளியே அனுப்பிட்டு இவங்க 5 பேர் விளையாடும்போது இவங்க 5 பேர்த்துக்குள்ளே கூட்டணி போட்டிருக்காங்க. அதைத்தான் முத்து வந்து நம்ம ஃபாலோ பண்ண இது, நீ வந்து அன்எத்திக்கலாக விளையாண்ட, நம்ம போட்ட கூட்டணிக்கு இது தப்பு அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் வாட் எவர், முத்துவுக்கு இண்டிவிஜுவலாக விளையாடுறதுக்கு எல்லா திறமையும் இருக்குது. இண்டிவிஜுவலாக மார்னிங் விளையாண்டாரு, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த இண்டிவிஜுவல் கேமில் வந்து அலையன்ஸ் போடுறத முத்து தவிர்த்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த டிடிஎஃபோட இதே வந்து தன்னோட டிடிஎஃப் நீங்கள் டிக்கெட் யார் வின் பண்ணாங்கங்கிறது நிறைய பேத்துக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் அந்த டிக்கெட் ஃபினாலேயில் உள்ள ஒரு டாஸ்க்கை ஒருத்தர் எப்படி விளையாண்டாங்கங்கிறத நிறைய பேர் ஞாபகம் வச்சுருப்பாங்க, ஓவர் தி சீசன்ஸ் ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து முத்து காலையில் பெல் அடித்த சீனை கொஞ்சம் சீசன்ஸ்க்கு யாருமே மறக்க மாட்டாங்க. அதே மாதிரி விளையாடலாம். இந்த அலையன்ஸை தவிர்த்து அவருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டிடிஎஃப் வின் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயமும் அவருக்கு இல்லை. ஸோ எதனால முத்து அலையன்ஸ் போடுறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.